ஹலோ சொல்லு. எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் பொதுவாக எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் அப்படின்றது கன்சோல் கேமிங்கில் காமனான ஒரு விஷயம் தான். பட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேம் எந்த அளவுக்கு அழிக்குது, ஒவ்வொரு கன்சோல் கம்பெனியும் இந்த எக்ஸ்க்ளூசிவை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து பணம் செலவு பண்ணி எந்த அளவுக்கு தகுதிட்டம் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ்ன்றது முக்கியமா இல்லையா, இருக்கிற பேக் கதைகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேம் எல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை சின்ன பொம்மை வச்சு ஆகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். கேமிங் நிறைய பேர் தெரிய வரும். ஓகே ஓராக சாமி போயிடலாம். நான் கதையில சாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. வீடியோ கேம்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு விஷயம் எதுலேயுமே பெரும்பாலும் கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்சோலும் ஒவ்வொரு கேம்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கன்சோல்லையும் ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பொதுவாக கன்சோல் பண்ணுறவங்களே அந்த கன்சோலுக்கான கேம்ஸை அவங்களும் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணம் செகா ஒரு கன்சோல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த கன்சோலுக்கு அவங்க தான் கேம் பண்ணுவாங்க. நிண்டெண்டோ ஒரு கேம் கன்சோலுக்கு நிண்டெண்டோ தான் கேம்ஸ் பண்ணுவாங்க. பட் இது எப்போ மாற ஆரம்பிச்சது அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அதாவது கன்சோல் இவங்களுது பட் கேம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் கேம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியாக டெவலப் பண்ணது. நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் திடீர்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். திடீர்னு ஃபர்ஸ்ட் வாங்கி அப்புறம் பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் இருப்பான். நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன். தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் கேம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு கன்சோல் மட்டும் கேம் விடாமல் மல்டி கன்சோலுக்கு விட்டால் தான் காசு பார்க்க முடியும் அப்படின்றதுனால அது ஒரே கேமை மல்டி கன்சோலுக்கு கேம்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில நேரங்களில் சில கேம் ஒரு கன்சோலை பார்க்க ஒரு மாதிரியும் இன்னொரு கன்சோலை பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் சில கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் விளாடலாம் அதுலேயும் விளாடலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா சொல்லலாம் அந்த டைமில் இப்போ தான் பிளே ஸ்டேஷன்லாம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோவுக்கும் செகாவுக்கும் தான் போட்டு. சோனிக் தெரியும்ல, சோனிக்கு வந்து செகாவோட ப்ராடக்ட் தான். சோனிக் படத்தெல்லாம் வந்து முன்னாடி போகிறாங்களே அப்படின்ட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் கன்சோல் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டான் இவனா அவனா அப்படின்ட்டு. இந்த விஷயம் வந்து அப்போ வந்து பெரிய விஷயமா தெரியல. இல்லை எங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும், எங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், இந்த கேம் இதில் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் அந்த டைம் இல்லை. பட் காலம் போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேமை வேற வேற பிளாட்ஃபார்ம் வந்து போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா சொன்னா பிளே ஸ்டேஷன் 1 வந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஃபேமஸாக இருந்தது சூப்பர் நிண்டெண்டோ தான். ஓகே எஸ்னெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கியூப் சொல்லுவாங்க. எஸ்னெஸ் தான் வேற ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிண்டெண்டோட கன்சோல் அந்த கேம் எல்லாத்தையுமே தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து அப்படியே பிளே ஸ்டேஷன் 2க்கு வந்து கொஞ்சமாக போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா இந்த கேம்லாம் வந்து அந்த பக்கம் வந்து இங்கே ஹிட் ஆக ஆரம்பிச்சு, பிளே ஸ்டேஷன் 1க்கு வந்து ஹிட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த விஷயம் வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா நிண்டெண்டோவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனை பார்த்துட்டு அவன் மட்டும் தான் கடை போடணும், அவன் மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டேஷன் பிறந்ததே நிண்டெண்டோவை அழிக்கிறது தான். ஏன்னா நிண்டெண்டோ பண்ண துரோகத்தில் தான் இந்த பிளே ஸ்டேஷனே பிறந்துச்சு. ஸோ அதனால் வந்து பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா சில கேம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லை நீங்கள் வந்து அங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க நிண்டெண்டோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் முதல்ல ஒன்லி ஆன் எஸ்னெஸ், ஒன்லி ஆன் நிண்டெண்டோ அப்படின்ட்டு முதல்ல இந்த கேம் கேட்டரேஜில் லேபிள் ஓட்டது யார் அப்படின்னா நிண்டெண்டோ தான். இனிதான் ஒன்லி ஆன் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் பிளே ஸ்டேஷன் இருக்கு. அதை வந்து முதல்ல போய் நிண்டெண்டோ தான். இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா சில கேம்ஸ் வந்து அங்கே நிற்க ஆரம்பிச்சுது. பட் தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கன்சோல்ஸ் வந்த உடனே அங்கே அந்த பக்கம் தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. பிளே ஸ்டேஷன் 2 வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து பிளே ஸ்டேஷன் 2க்காக உருவாக ஆரம்பிச்சுது. இதான் சொன்னால் ஏகப்பட்ட கேம்ஸ் எக்ஸ்க்ளூசிவாகவே வந்து பிளே ஸ்டேஷன் 2க்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த டைம் அதான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு கன்சோல். என்னதான் வந்து நிண்டெண்டோ வந்து கேம் கியூபை கொண்டு வந்தாலுமே அவனால் இதுக்கிட்ட ஈடு கொடுக்க முடியாது. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா GTA சாண்டரிஸே முதல்ல வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பிளே ஸ்டேஷன் தான். அதுக்கப்புறமா தான் பிசிலாம் போர்ட் பண்ணாங்க. அதன் பிறகு காட் ஆஃப் வார் தான் பிளே ஸ்டேஷனோட மிகப்பெரிய ஒச்சன்னு சொல்லலாம். டவுன்ஹில் டேமியான், WWF இந்த மாதிரி கேம்ஸ் தான் பிளே ஸ்டேஷன் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்த உடனே அந்த கன்சோலோட பேரை எங்கேயே கொண்டு போக ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது முக்கியமாக கேட்டிங்க அப்படின்னா முக்கியம் தான். இது எதுக்காக வந்து ஒவ்வொரு கம்பெனியும் இந்த கேம் வந்து இல்லை, இந்த கேம் எனக்கு கொடுக்க மாட்டேன், இதுக்கு மட்டும் தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கன்சோலை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக தான். நிண்டெண்டோவே வரும். நிண்டெண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க ரிலீஸ் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் தான். நிண்டெண்டோ விளையாட பெரும்பாலான கேம்ஸ் உங்களால் வேறு எந்த கேம்ஸும் அடையவே முடியாது. உதாரணம் சொன்னால் மேரியா கேம்ஸும் சரி, மேரியா பேஸ் பண்ண டாங்கி காங்கு இந்த மாதிரி கேம்ஸும் சரி உங்களால் மற்ற பிளாட்ஃபார்மில் ஆடவே முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் தான் விளையாடணும், அவங்க மட்டும் தான் வச்சு வந்துட்டு ஒரு ஈக்குவல்ஸில் வச்சிருக்கேன் இன்னி வரைக்குமே. அதாவது நிண்டெண்டோவுக்குன்ட்டு ஒரு ஈக்குவல்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே அவங்க என்ன பண்ணாங்க நிண்டெண்டோ என்ன தான் வாங்குவாங்க, நிண்டெண்டோ ஏமாத்திரம் தெரிஞ்சலாம் வாங்குவாங்க. உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு கேம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு ஒன்று ரிலீஸ்
ரிலீஸ் ஆகுது. அதில் வேறு 4000 ரூபாய் வச்சுங்களேன். அந்த கேம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த கேம் ரேட்டு தான் கொஞ்சமாக குறையும். 4000 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் குறையும். இல்லை இந்த கேம் சரியாக போகலை, இல்லை ஒரு சின்ன கேம் இண்டி கேம் அப்படின்னா ஆஃபரில் 250 ரூபாய் வரும். ஆஃபரில் ரிட்டர்னை பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணும்போது 4000 ரூபாய்னா 10 வருஷம் கழிச்சு அது 4000 ரூபாய். எல்லாரும் வாங்கிட்டாங்க, விளையாடிட்டாங்க, அப்புறம் கூட குறைக்க மாட்டாங்களா? குறைக்க மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க ரேட்டு கம்மி பண்ணிட்டோம்னா மக்கள் வெயிட் பண்ணுவாங்க, முதலே வாங்க மாட்டாங்க, வெயிட் பண்ணி வாங்குவாங்க. வெயிட் பண்ணி வாங்கும்போது நாமும் கடைசியாக அவங்க கம்மி ரேட்டில் வாங்குவோம், முதல்ல அவங்க மனசு கஷ்டப்படுவான். அதனால் நாங்கள் ரேட்டு குறைக்க மாட்டோம், அதே ரேட்டு தான் அப்படின்ட்டு இன்னைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வாங்குறதுக்கு ஆளுக்கு இருக்கு, வாங்குறாங்க. இந்த மாதிரி ஈகோஸ்ட்டை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நினச்சி பாருங்களேன், Nintendo Switch 2ல் வர கேமு உங்களால் பிசியில் ஆட முடியும். சிலிண்டர் போடலாம், ஐயோ வாயா கழுவியா. அதை தவிர்த்து ஓகேவா உங்களால் அஃபிஷியலாக ஆட முடியும் அப்படின்னா யாராவது கன்சோல் வாங்குவாங்களா? Switch 2 வாங்குவாங்களா? Switch 2 டம்மி தான். ஐயோ பெருசாக அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வராது. ஏன் Switch 1 அப்படி தானே. நேஷனல் மோட்டர் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லேண்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் மற்ற கன்சோலாம் பார்த்து ஹோம் லேண்டர் மாதிரி இருப்பா. அப்படி என்னோட சுவிட்சில் மட்டும்தான் பானி பிரிக்கிற பையமாக இருப்பா. அப்படி பார்க்கறதுல அப்படியே அதுக்கு ஆஃபீஸில் பார்க்கறதுக்கு அப்படின்னு வாங்க ஆளுங்க இருக்கு. இதனால தான் நான் பண்ணுறேங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வச்சுக்கிட்டு டேட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதே நீங்கள் சோனி எடுத்துட்டீங்க அப்படின்னா சோனிக்கு டீமே ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் இருக்கு. உங்களால் அந்த கேம்ஸை பிசிஎம் பேசலாம் ஆட முடியாது. ப்ரோ காட் ஆஃப் வார்லாம் தெரியுமா, நீ கதை கட்டதான் சொல்லுவீங்க. காட் ஆஃப் வார் வந்துச்சு, காட் ஆஃப் வார் 3 வந்துச்சா? இல்லை. Uncharted 4 லாஸ்ட் லெகசியே வந்துச்சு. Uncharted 3 வந்துச்சா? இல்லை. இதெல்லாம் வெளியே தெரிய டைட்டில்ஸ். வெளியே தெரியாம ஏகப்பட்ட டைட்டில்ஸ் அழிஞ்சு போயிருக்கா தெரியுமா? வெட்டுன்னு ஒரு கேம். அந்த கேம் பார்த்தா PlayStation 3 ரிலீஸ் பண்ணாங்க அந்த கேம் வெட்டுன்ட்டு. இத்தனைக்கும் பெத்தஸ்டா தான் அந்த கேமோட டெவலப்பர் பப்ளிஷர். ஆனால் இருந்துமே அந்த கேம் பெருசாக ஃபேமஸ் ஆகல. அந்த கேம் அப்படியே PlayStation 3 அழிஞ்சு போயிருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி இன்ஃபேமஸ் சீரிஸ் கேம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் காணாமல் போயிருச்சு. இது மட்டுமா தி ஆர்டர் 1886 அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கு, பக்கவா இருக்கு. அந்த கேம் யாருக்குமே தெரியாது. தமிழ்ல இந்த கேம் பற்றி பேசிட்டு டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் தெரிஞ்சு எக்ஸ்க்ளூசிவாக இருந்து அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டு காணாமல் போயிடுது. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். இந்த விஷயத்துல பிளேஸ்டேஷன்ல எக்ஸ்பாக்ஸ் மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தெரியுமா? ஸ்பைடர்மேன் 1 ஸ்பைடர்மேன் 2 உருவான கம்பெனி இன்சோம்னியா தெரியுமா? அவன் உருவாக்கின ஒரு கேம் தான் சன்செட் ஓவர்ட்ரைவ். இதுல அது சூப்பர் பவர்ஸ்மா இருக்கும். கேம் பக்காவாக சூப்பராக இருக்கும். என்னாச்சு அப்படின்னா அந்த கேமை எக்ஸ்பாக்ஸ் எக்ஸஸை விட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா இந்த கேம் நிறைய பேர் தெரியவும் இல்லை, இந்த கேம் சரியா ஓடவும் இல்லை. இந்த கேம் ஃபிளாப் ஆகி போச்சு. இந்த மாதிரி சில கேம்ஸ் ஓட மாட்டேங்குது அப்படின்றதுனால பெரும்பாலும் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை அப்படியே பிரேக் பண்ணிடுவாங்க. அதாவது கேம் ரிலீஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல இந்த கன்சோல் தாங்க அப்படின்னு தான் வரும். பட் கொஞ்சம் மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இது அதுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்ட்டு வேற ஒரு இதுக்கும் போர்ட் பண்ணுவாங்க. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கன்சோலோட பேர் கெடுக்குது அப்படின்றனால அந்த கன்சோல் என்ன பண்ணுவாங்க, இல்லை இது எங்கூட எக்ஸிஸை வச்சுக்கிங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் இவன் பணம் போட்டு அந்த கேமை இது வச்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் யார் கெத்துன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் தான். ஏன்னா எக்ஸ்பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் ரொம்ப கம்மி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் சீஃப் பிளேஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு, சோனிக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? முன்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ சீரிஸ் ஃபுல்லாக எக்ஸ்பாக்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வரலூ ட்ரெண்ட்ற மாதிரி தான் சில ஃபேன் வச்சிருப்பாங்க. ஹாலோ கியர்ஸ் ஆஃப் வார் இந்த 2 கேமை என்ன பண்ணாங்கன்னா திரும்ப அந்த ஒரு கேமை சுற்றிட்டு இருப்பாங்க. தவிர எக்ஸ்ட்ராவே எக்ஸ்க்ளூசிவாக சில கேம்ஸை விடுவோம், புதுசாக ஒரு இது பண்ணுவோம், ஐபி ரெடி பண்ணுவோம், ஃபேமஸான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஐபி ரெடி பண்ணி பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க பண்ணவே இல்லை. எக்ஸ்பாக்ஸ் என்ன பண்ணாங்க, டாம் ரைடரை எப்படியாவது எக்ஸ்பாக்ஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நாளுக்கு அது எக்ஸ்க்ளூசிவ் ட்ரை பண்ணாங்க. அது காசு கொடுத்து இந்த கூட வச்சுக்க அப்படின்ட்டு ஐகானிக்காக கேரக்டராக மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாக எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்ன்றது ஒரு கன்சோலுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். பட் ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்கிறதா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு கேம் எவ்வளோ காப்பி விற்குதோ அதுதான் அந்த கேமுக்கான ஒரு அங்கீகாரம், வருமானம். அதுதான் இந்த விஷயத்தை யார் கரெக்டாக புரிஞ்சுட்டா அப்படின்னா சோனி கரெக்டாக புரிஞ்சுட்டாரு. சோனி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே இந்த கேம்லாம் இதோட நிற்கிது, என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஓகே பிசிக்கு போர்ட் பண்ணு அப்படின்ட்டு ஒவ்வொரு கேமாக பிசிக்கு போர்ட் பண்ணிருந்தாங்க. அப்படிதான் காட் ஆஃப் வாரே பிசிக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அஃபிஷியலாக காட் ஆஃப் வார் கேம் பிசி ஆட முடியும்
முடியும் அப்படின்ற மாதிரி சோனியே வந்து போர்ட் பண்ணாங்க அவங்களோட முக்கியமான கேம்ஸ் எல்லாத்தையுமே. அதை வந்து பெருசாக வருமானம் வரலீங்க, எல்லாம் அக்கா கடைக்கு ஓடி விட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட காரணம். எக்ஸ்பாக்ஸ் வந்து ஹீலிக்ஸில் கொண்டு வராங்கனால எக்ஸ்பாக்ஸ் கட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு காப்பி சேல் பண்ணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதான் சொன்ன டேஸ்கான் எடுத்துக்கலாம். டேஸ்கான் வந்து முதல்ல வரும்போது PlayStation 4 எஸ்சிசி கேம் தான். அது வந்து சரியாக போகலை, சரியான வருமானம் விளையாடுறதுனால அது பிசிக்கும் அந்த கேம் வந்து போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் வந்து பலத்தே இருந்துச்சு. இது கேமுக்கு பார்ட் ரிலீஸ் பண்ணுங்க, அடுத்த பார்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு இந்த கேமோட டெவலப்பரை போட்டு நச்சரிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஏன் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பாக்ஸில் பண்ண முடியல அப்படின்னா இது எக்ஸ்பாக்ஸோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். முதல்ல கன்சோல் விற்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்கணும். இப்போ ஒரு கேம் ஒருத்தன் வாங்கி இந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அதுக்காக ஒரு கன்சோல் வாங்கினா ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். அப்படி அந்த கேம் வந்து ஒரு பெரிய கேமாக இருக்கணும். உதாரணம் சொன்னால் GTA 6 எடுத்துலாமே. இன்னைக்கு GTA 6 வந்து ஒன்லி பிளேஸ்டேஷனுக்கும் எக்ஸ்பாக்ஸ் தான் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதாக பல பேர் கன்சோல் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால God of War வருது, உள்ளூரின் கேம் வருது அப்படின்றதாக சொன்னா பண்ணுறாங்க. பிளேஸ்டேஷன் வாங்கலான்னு விரும்பி வாங்குறாங்க. பட் எக்ஸ்பாக்ஸ் வந்து இந்த கேம் விளையாடியே ஆகணும், இந்த கேம் சூப்பராக இருக்கும், இந்த கேம் ஃபேமஸான கேம் அப்படின்றவங்க ஒன்று இருக்கா அப்படின்னா நம்ம ஊரில் பெருசாக கிடையவே கிடையாது. அவங்க ஊரில் அது கிடையாது. ஓகேவா, எல்லாம் ஹார்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பாக்ஸ் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா விண்டோஸ் தான். ஏன் அப்படின்னா எக்ஸ்பாக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற பெரும்பாலான கேம்ஸை உங்களால் பிசி ஆட முடியும். பிளேஸ்லாம் ஆடாமல் இருக்கலாம், ஆனால் பிசி ஆட முடியும். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பிசி ஆடிக்கிறேன் அப்படின்ட்டு பல பேர் இந்த எக்ஸ்பாக்ஸ் வாங்குறதே கிடையாது. ஸோ இதால் தான் வந்து முதல்ல கன்சோல் விற்கணும், அப்புறமா தான் எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமாக இருக்குது எக்ஸ்பாக்ஸை பொறுத்த வரைக்கும். பண்ணுங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்கறது சரிதானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க கருத்து என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல வந்து எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்னா என்ன புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் சந்தோஷம். அதே மாதிரி கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. போகிறோம் சும்மா போறீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட்லாம் வந்து தமிழ்ல ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கேம் கண்டென்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. அப்பதான் வந்து நிறைய இதுமே கமெண்ட் பண்ண முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.